ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 125 வேலிட் பாலிண்ட்ரோம் அப்படின்ற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருவாங்க, பேசிக்கலி ஒரு சென்டென்ஸ். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஏதாவது அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருந்தால் அதை வந்து லோயர் கேஸில் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். தென் செக் பண்ணணும் அது வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் சேமாக ரீட் ஆகுதா. அப்படி ரீட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதுதான் கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஸோ இந்த ஒரு வேர்டை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா லெட்டர் பிட்வீன் கேபிட்டல் ஏ டு ஸ்மால் ஜி அண்ட் ஸ்மால் ஏ லோயர் கேஸ் ஏ டு லோயர் சி. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் பிட்வீன் 0 to 9 வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கல்ஸ். அதை வந்து நம்ம கொஸ்டினில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின். இதை வந்து நம்ம 2 அப்ரோச்சில் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற அப்ரோச் பாலிண்ட்ரோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா புதுசாக வந்து ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிட்டு எம்டி ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து வேல்யூஸ் ஃப்ரம் த லென்த் -1 வந்து நம்ம அந்த ரிசல்ட்டில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வருவோம். அண்ட் அட் தி எண்ட் நம்ம வந்து செக் பண்ணுவோம் நம்மளோட கரண்ட் எஸ்ஸும் அதுவும் வந்து ஒன்றா இருக்கா அப்படின்னு. ஒன்றா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பாலிண்ட்ரோம் அப்படின்னு. இல்லைன்னா இன்னொரு அப்ரோச் இருக்குது. அது என்ன அப்படின்னா 2 பாயிண்டர் அப்ரோச். அது எப்படின்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு பாயிண்டர வந்து பிளேஸ் பண்ணிருவோம். ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல ஒரு பாயிண்டர பிளேஸ் பண்ணிருவோம். நம்ம வந்து செக் பண்ணிட்டே வருவோம். இஸ் அ த இது ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸ்டார்ட்டிங் பாயிண்டர வந்து நீங்க லெஃப்ட்ன்னு கூப்பிடுறீங்க. அண்ட் த எண்டிங் பாயிண்ட்ட வந்து ரைட் பாயிண்டர்ன்னு கூப்பிடுறீங்க. ஸோ இஸ் மை லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட். இந்த கேரக்டர் ஆஃப் த லெஃப்ட் வந்து கேரக்டர் ஆஃப் த ரைட்க்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து இங்கே வந்து ரைட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், லெஃப்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படியே செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்லை எல்லாமே வந்து கரெக்டாக போச்சு, அந்த லூப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதாங்க இந்த கொஸ்டின். ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இதோட சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து 2 பாயிண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லெஃப்ட் பாயிண்டரை வந்து இண்டெக்ஸ் 0ல போடுவோம். அண்ட் ரைட் பாயிண்டரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லென்த் -1ல வந்து பண்ணுவோம். அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸில் வந்து ரைட் பாயிண்டர் இருக்கும். ஸோ வந்து ஒரு வைல் லூப் ரன் பண்ணுவோம். எது வரைக்கும்னா லெஃப்ட் கோஸ் டு ரைட், அது வரைக்கும் நம்ம ஒரு வைல் லூப்பை வந்து ரன் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா எல்ஆர் அப்படின்னு ஒரு கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். எதுக்காகனா இண்டிவிஜுவலான கேரக்டர்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு 2 பாயிண்டர் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் செக் பண்ணுறதுக்கு எல் அண்ட் ஆர் எடுத்துக்கிறோம். எல்ல வந்து லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ், கரண்ட்டாக இருக்கிற இண்டெக்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் சேம் ரைட்டை வந்து கரண்ட் மோஸ்ட் ரைட் இண்டெக்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுறோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இதை வந்து எப்படி செக் பண்ணுறோம்னா நம்மளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிட்டோம். என்ன அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்ஃபா நியூமெரிக். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாரி. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நீ ரிட்டர்ன் பண்ணு. பூலியன் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணு. இல்லன்னா அது வந்து ஒரு ஃபால்ஸ் தான். நீ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு வந்து இங்க கோட் எழுதிடுறோம். ஸோ இன்கேஸ் அது ஆல்ஃபா நியூமெரிக்கா இல்ல அப்டின்னா, இது வந்து லெஃப்ட் பிளஸ் பிளஸ் இட்டரேட் ஆயிரும். அதே மாரி இது வந்து ரைட் மைனஸ் மைனஸ் இட்டரேட் ஆயிரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ வந்து இங்க ஏக்கு வரும்போது அது வந்து ரீட் ஆயிரும். அகெயின் இங்க போம்போது ஸ்பேஸ் இருக்கனால அது ரீட் ஆகாது. அது வந்து லெஃப்ட் பிளஸ் பிளஸ் ஆயிரும். சேம் அப்ளைஸ் ஹியர். லெஃப்ட் இங்க வந்து ரைட் மைனஸ் மைனஸ் ஆயிரும். ஏன்னா, இங்க ஸ்பேஸ் இருக்கனால. அது வந்து ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கிடையாது. சேம் அப்ளைஸ் ஃபார் கோலன். கோலன் இருக்கும்போது அது ரீட் பண்ணாது. மைனஸ் மைனஸ் ஆயிரும். ரைட் மைனஸ் மைனஸ். அகைன் இங்க வந்து என்ன பண்றோம்னா, கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் லோயர் கேஸா கன்வெர்ட் பண்றோம். அது எப்படி பண்றோம்னா, அதுக்கும் ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். என்னன்னா, இஃப் அவர் கரண்ட் த கேரக்டர் இஸ் பிட்வீன் கேப்பிட்டல் ஏ டூ கேப்பிட்டல் செட், நம்ம வந்து அந்த கேரக்டரோட 32 வந்து ஆட் பண்றோம். 32ன்றது வந்து லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ்க்கான ஆஸ்கி வேல்யூ டிஃபரன்ஸ். ஸோ நம்ம 32 ஆட் பண்ணோம்னா அந்த அப்பர் கேஸ் லெட்டர் வந்து லோயர் கேஸ் ஆயிரும். இங்கே என்ன செக் பண்ணுறோம்னா நம்மளோட எல் நாட் ஈக்குவல் டு ஆர்ன்னு செக் பண்ணுறோம். இருக்கிற எல் வேல்யூவும் ஆர் வேல்யூவும் நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். இன்கேஸ் நாட் ஈக்குவல்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இன்கேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் ரைட் மைனஸ் மைனஸ் பண்ணிடுவோம்.
அண்ட் டில் த எண்ட் ஆஃப் த லூப் வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங் போச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோதான் கேஸ் இந்த கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுறேன். ஓகே தென் கைஸ், அண்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.